இந்த இந்த இடத்துல பாடல்கள்லாம் வந்து பிளேஸ்மெண்ட் எங்க சார்? ஏன்னா பொதுவாவே ரஜினி அவர்களுடைய படம்னா, அதில பாடல்கள் வந்து ரொம்ப முக்கியத்துவம் இருக்கும். அனிருத் அவர்கள நம்ம எடுத்து பார்க்கும்போது, பாட்டு நம்ம ஆடியோ கேட்கும்போது எல்லா பாட்டுமே சூப்பரா இருந்துச்சு. ஆனா படத்துல எந்த அளவுக்கு அது ஒர்க் ஆகியிருக்கு அப்படிங்கிற ஒரு இந்த கேள்வி வந்து ஃபர்ஸ்ட்டு எனக்கு இருக்கு. ஒரு பாட்டு மேன்ஷன்ல உள்ள பாட்டு. ம். அது ஓகே. அது வந்து நல்லா ஓரளவுக்கு பண்ணியிருந்தாரு. மத்தபடி இந்த சௌபின் பாட்டுலாம் அது வந்து லாஜிக்கே இல்ல. ஒரு பொண்ணு கல்யாண வீட்ல மணப்பெண்ணா நிக்குது. இவரு கூட வந்து டான்ஸ் ஆடிட்டு இருக்கு. அதுவே ஒரு அபத்தமா இருக்கு. அப்போ அந்த பாட்டும் பெருசா இல்ல. டான்ஸர்ஸ்லாம் பேசிக்கா ஒரு ஒரு குத்துப்பாட்டுக்குள்ள டான்ஸ் தான். 2வது ரீ ரெக்கார்டிங் நம்ம முக்கியமா சொல்லணும். படம் டைட்டில் கார்டுல கீபோர்ட்ல வச்ச கை தான். ரோலிங் கார்டு வரைக்கும் எடுக்கவே இல்ல. வாசிச்சுக்கிட்டே இருக்காப்புல. வங் வங் வங்குன்னு ஒரு ராப் சாங் ஒண்ணு போட்டு அது வேற கத்திக்கிட்டு இருக்கு. ஒரு பக்கம் ஃபைட் வேற. அதாவது ஒரு நல்ல மியூசிக் டைரக்டருக்கு வந்து எங்க நம்ம வந்து மியூசிக் போடணும், எங்க வந்து சைலன்ட் விடணும்னு தெரியணும். ம். சைலன்ட்டுங்கிறதுமே ஒரு ஒரு வழி ஒரு ஒரு ஃபீல குடுக்குறது தான். இப்போ டயலாக் பேசினாலும் ஒரு பாட்டு ஒரு ஒரு ராப் சாங் ஓடுது. ஃபைட் பண்ணாலும் ஒரு ராப் சாங் ஓடுது அப்படிங்கிறது, அது வந்து படத்தை வந்து அப்படியே மொத்தமா வந்து அ படத்தை மேலும் டம்ப் பண்ற மாரி ஆயிடுச்சு அந்த விஷயம். அள்ளி போட்டு மேல ஒண்ணு எக்ஸ்ட்ராவா போட்டு டம்ப் பண்ண மாரி ஆகி என்னாச்சுன்னா, அது ஒரு மாரி குழப்பமான ஒரு சிச்சுவேஷனுக்கு வந்துருச்சு.